ஓம் கினிசுரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேயர்கள் வீட்டுக்கு அம்மன் வந்துட்டாள், அம்பாள் வந்துட்டாள், ஆதிபராசக்தி அன்னை வந்துட்டா. அருமையாக இருக்குது. அம்பாள் எப்படி சார் வருவா அப்படின்னா, சந்திரன் வடிவத்தில் வருவா. சந்திரன் சக்தி வடிவமானவன். நவக்கிரகங்களே ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு அதிதேவதை, ஒரு தெய்வம் இருக்குது. சூரியன் உங்கள் ராசிக்கு 11 கூடியவன் சிவன். சந்திரன் ராசிக்கு 10 கூடியவன், சக்தி வடிவமானவன். ஸோ துலாம் ராசிக்கு வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் வருமானா சிவசக்தி வழிபாடு சிறப்பை தரும். இதுதான் சூட்சுமம். அதனால் துலாம் ராசி நேயர்களே ஏற்கனவே தொழிலை கட்டிக்காரங்க, வியாபாரத்தில் மன்னர்கள், பிஸ்னஸ் மேக்னெட்ஸ், அது வியாபார நுட்பம் தெரிந்தவங்க, வியாபாரத்தில் நெளிவு சொல்லி தெரிஞ்சவங்க, வியாபாரம் தொழிலை நல்லா சம்பாதிக்கிறவங்க, எல்லா ராசியை காட்டிலையும் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கிறவங்க, தொழிலை கொடி கட்டி பறக்கிறவங்க துலாம் ராசி நேயர்கள் தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10-11 கூடியவர்கள் சூரிய சந்திரர்கள், ஒளி கிரகங்கள் உங்கள் ராசிக்கு நல்ல விதமாக இருக்கிறாங்க. சரியா நேயர்களே? சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக போயிட்டுருக்கிறாரு. சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துல அருமையான அமைப்பில் இருக்கிறாரு. நல்ல விதமாக இருக்குது. துலாம் ராசிக்கு இந்நேரம் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வாரி வழங்கும். சரியா? நல்ல லாபம் இருக்கும், ரெட்டிப்பு லாபம் இருக்கும். நல்லா இருக்குது. வீடியோ முழுமையாக கேளுங்க. நம்ம வீடியோவை கேட்குறவங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். சக்தி அன்னை ஆதிபராசக்தி உங்கள் வீட்டில் குடியிருக்கா. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க நல்ல அமைப்பு தான். அடுத்து 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு, அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 2ஆம் இடத்துல சந்திரன் இனிக்க பேசுவீங்க. உங்கள் பேச்சில் ஒரு நயம் இருக்கும். உங்கள் பேச்சை புறந்தள்ளியவர்கள் உங்கள் பேச்சை கேட்காம போனவங்க இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்கள் பேச்சுக்கு செவிசாக்கப்படும். ஏழை பேச்சு அம்பலத்துக்கு வரும். துலாம் ராசினியரோட பேச்சு இனிமேல் அம்பலத்துக்கு வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிகார பலம் இருக்கும். பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. பெண்கள் விஷயத்தில் நல்லா இருக்கும். பேச்சு மூலிமா அனைத்து காரியத்தையும் சாதிப்பீங்க. பேசி பிழைக்கிறவர்கள், சொல்லிக் கொடுக்குறவர்கள், வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவராக இருக்கிறவங்க, பின்னிகனி பாடகர்கள், தப்பிங் குரல் கொடுக்குறவங்க, வாதாடுறவங்க, இப்படி பேச்சை மூலதனமாக கொண்டு செய்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், யூடியூப்பில் பேசுகிறவங்க, கதை கட்டுரை எழுதுறவங்க, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சரியான நேரம் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பாங்க. குறிப்பாக +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். 8ஆம் தேதிக்கு மேலே உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆரம்ப கல்வி உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்கள் படிக்கிற இடத்துல ஸ்கூலோ காலேஜிலோ அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் டீச்சர்ஸுக்கு பிடிக்கும், அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ துலாம் ராசியில் குடும்ப ஸ்திரீகள், குடும்ப பெண்கள், தொழில் முனைவோர், வியாபாரிகள், பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருந்தாங்க. கேதுவோட சேர்ந்து செவ்வாய் மாடி இருந்தார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2-7 கூடியவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி. அது குடும்பத்தில் கணவன் மனை உறவு, சொந்த பந்தங்கள் உறவு, அக்கம் பக்கத்து உறவு, இதெல்லாம் சொல்கிறவர் செவ்வாய் தான். அவர் கேது கூட சேர்ந்து இருந்தார். கேது கூட சேர்ந்து கொஞ்சம் இன்னில் இருந்தார். இப்போ அதிலிருந்து வெளியே வந்துட்டார். ஜூலை 28ஆம் தேதி வெளியே வந்துட்டார். இருப்பினும் அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ கேதுகிட்டேருந்து செவ்வாய் வெளியே வந்ததுனால உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வருமானம் ரெட்டிப்பாக இருக்கும். அதை ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்காது. வர வேண்டிய பாக்கியல் வசூலாகும். லாபம் ரெட்டிப்பாக இருக்கும். வருமானத்தில் உயர்வு இருக்கும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு வருமானத்தில் உயர்வு இருக்கும். ஃபினான்ஸ் பொசிஷன் சீராக ஈவனாக இருக்கும். ஃபினான்ஸ் பொசிஷன் என்ன? பணப்புழக்கம் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஒரு சீராக இருக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஈவனாக இருக்கும். வரவுக்கு செலவுக்கு கரெக்டாக இருக்கும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு பணம் எக்ஸஸாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கணும்னு என்ன? செலவில் குறைக்கணும்னு அர்த்தம். தேவைகளை குறைக்கணும். இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 12 செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் தேவையில்லாத செலவு இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு செலவு பண்ணுவீங்க. திடீர்னு ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுவீங்க. அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. அது எப்படி செய்கிறதுனா, அவன் செய்கிறானே அவனை காட்டிலும் அதிகமாக செய்யணும். தம்பி ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கிறான். தம்பி ஒரு 500 ரூபாய்க்கு சட்டை எடுத்துட்டானா அண்ணனுக்கு உடனே ஒரு பொறாமல் வந்துடும். அவர் 600 ரூபாய்க்கு போய் சட்டை எடுப்பார். இது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பணத்தை செலவு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பணம் உங்கள்கிட்ட நிறைய தங்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரியா? அதனால் வருகின்ற பணத்தை சேவிங் பண்ணுங்கள், சேமித்து வைங்க. உணர்ச்சி வசப்பட்டு செலவு பண்ணாதீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால சகோதர வழியில் நிறைய பணங்கள் போகும். போட்டி பொறாமல் பணங்கள் நிறைய போகும். கவனமாக இருந்துக்கோங்க. அண்ணன் தம்பி விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட் நேயர்களே, அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு நான் அடுத்த வழிபாடை சொல்கிறேன். முக்கியமான வழிபாடெலாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில பலன்களை சொல்லிடுறேன். ஏன்னா வழிபாடு முதலே சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பலனை சொல்லாமல் நடாமல் வழிபாடு சொல்லிட்டு இருக்கானேன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் துலாம் ராசி நேயர்களே பொறுமையாக கேளுங்க. வீடியோ முழுமையும் கேளுங்க. உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு
உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு, நீங்கள் பார்க்குற உத்தியோகத்துக்கு, தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு சில காரியங்களை சொல்லுவேன். அதில் கஷ்டப்படுறவங்களுக்கு சில சூட்சும வழிபாடை சொல்லுவேன், சில பரிகாரத்தை சொல்லுவேன். அதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா கஷ்டப்படாமல் வாழலாம். நீங்கள் சுவாதி நட்சத்திரமோ, சித்திரை நட்சத்திரமோ, விசாக நட்சத்திரமோ, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மேச லக்கணமோ, ரிஷப லக்கணமோ, 12 லக்கணத்தில் எந்த லக்கணம் பிறந்தாலும் சரி, தசாபுத்தி எது நடந்தாலும் சரி, புதன் திசையோ, கேது திசையோ, சுக்கிர திசையோ, சூரிய திசையோ, சந்திர திசையோ, செவ்வாய் திசையோ, எந்த திசை நடந்தாலுமே நான் சொல்கிற வழிபாடு அந்த காலகட்டத்துக்கு செஞ்சிட்டிங்கன்னா @% நல்லா போகும். உங்கள் ஜனன ஜாதகத்தை மாற்ற முடியாது, அது விதி. அப்படி தான் படைக்கப்பட்டிருக்க மாதிரி தான் இருப்பீங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் 10ஆம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா 10ஆம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது படிப்புக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடம் அதை தான் குறிக்கும். 10ஆம் இடம் 11ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா தொழிலில் பெரிய லாபமாயிருவீங்க. 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் தொழிலில் புரட்டி எடுப்பீங்க, பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. சரியா? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அதில் நீங்கள் அணுவு ரீதியாக பெரிய ஆளாகி ஒர்க்ஷாப் வச்சு, இன்ஜினியரிங் ஒர்க்ஷாப் வச்சு பெரிய லெவலில் கோடீஸ்வரனை பணக்காரன் ஆயிடுவீங்க. ஸோ படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அது விதி அமைப்பு. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கும். ஆனால் ஜனன ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கோ அதுபடி தான் நம்ம வாழ்க்கை அமையும். ஆனால் அந்த வாழ்க்கையோட வளர்ச்சி, அதோடைய சதவீதம், அதோடைய ஏற்றதாக்கம் எல்லாமே நடைமுறை தசாபுத்திக்கும் கோச்சார பலனுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஜோதிடம். நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். நிறையா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலை கிடச்சிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த 6ஆம் இடமும் 10ஆம் இடம் அவுட் ஆகிருக்கும். ஆனால் 2ஆம் இடம் 4ஆம் இடம் வளர்த்துருக்கும். நல்லா படிச்சிருவாங்க. ஆரம்ப கல்வி, உயர்கல்விலாம் படித்து முடிச்சு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருவான். ஆனால் வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருப்பான். ஒரு வருஷத்துக்கு ரெண்டு இடத்துல வேலை வைப்பான். 6 மாதத்துக்கு ஒரு வேலை பார்த்து சுற்றிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த கர்ம சாணாபதி அவுட் ஆகிருப்பார். கர்ம சாணாபதி நல்லா இருக்க மாட்டார். சரியா? இப்போ நீங்கள் துலாம் ராசி, துலாம் லக்கணமே வச்சுக்கிடுவோம். சூரியன் கெட்டு போயிருப்பார், சந்திரன் கெட்டு போயிருப்பார். ராசியில் சந்திரன் கெட்டு போயிருப்பார், ராகுவோட சேர்ந்து இருப்பார். 10 கூடியவன் லக்கணத்திலே ராசியிலே கெட்டு போயிருந்தாருன்னா அவனால் கர்மம் பண்ண முடியாது, ஒரு இடத்துல நீடித்து வேலை பார்க்க முடியாது. ஸோ இப்படி அமைப்பு இருக்கும். இதை தான் கர்ம பலனுங்கிறாங்க, ஜாதக பலனுங்கிறாங்க. நம்ம பிறக்கும் போதே உள்ள பிறவி பயன். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த தசாபுத்தி அமைப்புகள் அதுக்கு இந்த கோச்சார பலன்கள், இந்த ராசி பலன்களாக சப்போர்ட் ஆகும். ரைட்டு? இது இதுதான் உண்மை. இதுபடி தான் பலன்கள் நடக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஜோதிட அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதை நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியும், சில பேருக்கு புரியாது. எல்லோரும் பலன் கேட்பீங்க, அவ்வளோதான். எனக்கு பிரச்சனை தீரணும் சார், எனக்கு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை தீரணும், அதுக்கு நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வை சொல்லுங்கள், பலனை சொல்லுங்கள், வழிபாட சொல்லுங்கள். இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. எல்லாருக்கிட்டையும் அதை தான் எதிர்பார்க்குறீங்க. ரைட்டு? எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும், முதலீடுகளில் நல்ல லாபம் இருக்கும், வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி முதலீடுகளில் நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், காய்கறி சம்மந்தப்பட்ட தொழில்கள், பல சம்மந்தப்பட்ட தொழில்கள், தண்ணி கேன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில்கள், மீன்பிடி தொழில்கள், கடல் ஓரம் உள்ள தொழில்கள், இதிலெல்லாம் நல்லா இருக்கும். அதுபோக அடுத்து வருகின்ற நாளில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, இது மாதிரி விஷயத்துலையும் நல்ல கொடுக்கல் வாங்கல நல்லா இருக்கும். தொழில் வியாபாரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்சூரன்ஸ் வச்சுருக்கவங்க, சிட் ஃபண்ட் வச்சுருக்கிறவங்க, ஃபண்ட்ஸ் பரிமாற்றம் இருக்கிறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் வழியில் நல்ல நிகழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் குழந்தைகளால் நல்ல ஒரு செய்தி இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கும் சரி, வீட்டுக்கு வெளியே சொசைட்டிலும் சரி நல்லபடியாக உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த நட்பு ஒரு நல்லபடியாக இருக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இருக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அரசாங்கத்தை குறிக்கிற சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால புதன் கூட சேர்ந்து ராசிக்கு பாக்கியாதிபதி 9 குடையவன் நவஸ்தானாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். 9, 11 கூடியவர் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்க அருமையான அமைப்புங்க. தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் வலுத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் கர்மஸ்தானாதிபதி சந்திரன் 2, 3, 4, 5க்கு போகிறது நல்ல அமைப்பு தான். அடுத்த வரடி நாட்கள் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 3லேருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் அருமையான நாட்கள். ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆகஸ்ட் 11 திங்கக்கிழமை, அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் நல்லாயிருக்கும். சரியா? அதாவது ஆடி மாதம் 18லேருந்து ஆடி 26 வரைக்கும் அமோகமான நாட்களாக இருக்குது. அந்த நாட்களில் நான் சில பூஜை புனஸ்காரத்தை சொல்கிறேன், அதை செய்யுங்க, சிறப்படைவர்கள். அதுபோக உங்களுக்கு வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய தொடர்புகள் மூலம் வாழ்க்கையில் சில நன்மைகள் வரும். புதிய ரிலேஷன்ஷிப், புதிய கனெக்ஷன் கிடைக்கும். அதனால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கிறீங்க. அதுபோக வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, ஆள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க. எல்லாத்துலேயும் ஒரு தண்ணீர்வு பட்டு இருப்பீங்க. முகத்தில் ஒரு வசீகரம் இருக்கும். எதிலும் திருப்தி இருக்கும். மணிமந்திர சாஸ்திரம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக இருக்கும். ஒரு கீர்த்தி இருக்கும், அதிகாரம் இருக்கும். ஆள் நல்லா பளிச்சுன்னு இருப்பீங்க. வெந்நீரை ஆடை கட்டி பார்க்கறதுக்கு நல்லா பலன்னு ஜொலிப்பீங்க. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் தான் பௌர்ணமி நடக்குது. ஆடி பௌர்ணமி வருகிற 8ஆம் தேதி மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் சில தகவல்களை சொல்கிறேன். என்ன சார் தகவல், பெரிய தகவல் அப்படிங்கிறீங்கன்னா, ஆடி 18ஆம் பெருக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல நடக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10 கூடியவன் 2ஆம் இடத்துல விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். விசாகம், அனுசம், ராஜயோகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
ஆடி 18ஆம் பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னீங்கன்னா, அனுச நட்சத்திரம் தான் அன்றைக்கி பகல் முழுக்க. அருமையான நட்சத்திரம், ராஜ நட்சத்திரம், அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தாலே வந்து பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அனுச நட்சத்திரம் அனைத்துக்கும் அனுசரித்து போகும். அனுசரித்து போகிறதுனால தான் அதுக்கு பேர் அனுச நட்சத்திரம். அதனால் அனுச நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் ஆடி 18ஆம் பெருக்கு வருது. பெண்கள், தாய்மார்கள், குறிப்பாக துலாம் ராசியில் பிறந்த தாய்மார்கள் அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து காலையில் குளிச்சிருங்க. ஆத்தோரமாக இருக்கிறவங்க, உங்கள் ஊரில் ஆறு இருக்குன்னா ஆற்றுல போய் குளிங்க. ஆற்றுல போய் குளிச்சுட்டு ஆற்றுல வந்து நமஸ்காரம் பண்ணுங்க. ஆற்றுல வந்து காவேரி தாயை வணங்கணும். திருச்சியில் இருக்கிறவங்க காவேரி தாயை கும்பிடலாம். மதுரையில் இருக்கிறவங்க வைகை ஆற்றுல போய் நமஸ்காரம் பண்ணலாம். திருநெல்வேலி இருக்கிறவங்க தாமிரபரணி. அது போய் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆறு ஓடும். சரியான நேரங்களே இந்த வீடியோ உலகம் முழுக்க போகுது. எங்கெங்கெல்லாம் ஆறு குளம் கம்மா இருக்கோ அங்கே போய் ஜலம் இருக்கிற இடத்துல, நீர் இருக்கிற இடத்துல தண்ணி நமஸ்காரம் பண்ணலாம். ஆறு இல்லைன்னா குளத்தில் கூட போய் நமஸ்காரம் பண்ணலாம். போகும்போது நீங்கள் என்ன பண்ணோம்னா வீட்டிலே குளிச்சுருங்க, இல்லைனா அங்கேயே குளிங்க. அங்கேயே குளிச்சுட்டு நீங்கள் கொண்டு போன பொருட்கள் பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாத்தையும் தண்ணியில் கரைச்சிட்டு ஓம் கங்கை தாயே போற்றி, ஓம் கங்கை தாயே போற்றி, ஓம் கங்கை தாயே போற்றின்னு 3 தடவை தண்ணியை எடுத்து சூரியனுக்கு முன்னாடி கட்டிட்டு தலையில் தொளிச்சுக்கோங்க. அவ்வளோதான் தண்ணிக்கு செய்கிற மரியாதை. நீர் இன்றி அமையாது உலகு. தண்ணி ரொம்ப முக்கியம். சரியா? உடம்புல நீர் சக்தி இருக்க போய் தான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான். காற்று தான் ரொம்ப முக்கியம். காற்றுக்கு அடுத்து நீர் முக்கியம். ஏன்னா காற்று தான் மூச்சு இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஆனால் அதுக்கடுத்து காற்றுக்கு அடுத்து நீர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் நீர் அந்த சிவனுடைய தலையில் இருந்து வருகிற கங்கை நீர் இந்த இந்தியா முழுக்க பரவி போகுது. நீங்கள் எந்த இடத்துல தண்ணி பிடிச்சாலும் சரி அது கங்கை தான், கங்கை தீர்த்தம் தான், கங்கையோட அம்சம் தான். அதனால் நீங்கள் அதை கங்கை நீராக பாவித்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுபோக வீட்டில் எங்கேயும் போக முடியாதவங்க வீட்டில் குளிக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வீட்டில் பக்கெட் இருக்குல்ல, பக்கெட்டில் வந்து சுத்தமான தண்ணியை ஊற்றிட்டு அதில் 3 பொருட்களை போடுங்க. கொஞ்சம் மஞ்சள், 1 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் சந்தனம், 4 வேப்ப இலை. சரியா? வேப்ப இலையை ஒரு இனுக்கு ஆஞ்சி அதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்து அதில் போட்டுருங்க. ஒரு 5-6 இலை இருக்கும். தண்ணியில் போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மஞ்சளும் சந்தனம் கரைஞ்சிரும். தண்ணியை குடிங்க. அப்படியே நாமத்தை சொல்லிட்டு குளிங்க. ஓம் கங்கை தாயை போற்றி, காவேரி தாயை போற்றி, வைகை தாயை போற்றி, தாமிரபரணி தாயை போற்றி, சுக்கிர பவனை போற்றி, சந்திர பவனை போற்றின்னு சொல்லுங்கள். ஏன்னா சுக்கிரனும் சந்திரனும் நீர் கிரகங்கள். சரியா? கிரகங்களில் வந்து நீர் கிரகங்கள் 2 கிரகங்கள். அந்த கிரகங்கள் நினச்சி குடிச்சிங்கன்னா அந்த சுக்கிரனுடைய அணுக்கரமும் சந்திரனுடைய அணுக்கரமும் கிடைக்கும். சந்திரன் மாதுர்காரகன், மனோகாரகன், மனமும் உடலும் நல்லாயிருக்கும். அடுத்து சுக்கிரன் உங்கள் ராசிநாதன், 1-8 கூடையவன், ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தொட்டக்காரியம் தொழுங்க காரிய அனுகூலமாக இருக்கும். தூரதேச அனுப்புகள் கிடைக்கும். ஸோ சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. சந்திரன் 10 கூடியவன், கர்மம் நல்லாயிருக்கும். செய்கிற காரியம் பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக இருக்கும். தொழில் நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஒரு நாள் நம்ம குளிக்கிற முறையில் நிறைய பலன்கள் வரும். அது ஆடி 18 ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கி செய்கிற காரியங்கள் வாழ்நாள் முழுக்க பெருக்கல்லே போகும், மல்டிஃபிகேஷன்லேயே போகும். அதனால தான் பெருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஆடி 18ஆம் பெருக்கு. அதில் வந்து காவேரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும். அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஆனந்த வெள்ளம், மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடும். அன்றைக்கி எதனாச்சும் பொருட்கள் வாங்குங்க. சரியா? அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான். காலையில் 7:45 to 8:45 வீட்டில் பூஜை பண்ணுங்கள். சாதாரண பூஜை பண்ணுங்கள். சரியா? அம்மன் படத்தை வச்சுக்கோங்க. இல்லை வீட்டில் உள்ள தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், எந்த தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு 7:45 to 8:45 போய் நான் சொல்கிற பொருட்கள் ஒரு சின்ன பொருட்கள் தான் சொல்லி அதை வாங்கிட்டு வந்துடுங்க. உங்கள் கையால் வாங்குங்க. பால் பாக்கெட்டு, கல் உப்பு, சந்தனம், மஞ்சள், இல்லைன்னா ஏலம், சுக்கு, மிளகு, சீரகம், இதில் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 20 ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு பால் பாக்கெட் வாங்கினீங்கன்னா 20 ரூபா போதும். அந்த பால் பாக்கெட்டை நீங்கள் வீட்டுக்கு வச்சுக்கலாம். இல்லைனா கல் உப்பு பாக்கெட் வாங்குங்க. கல் உப்பு வாங்கணும், பொடி உப்புலாம் வாங்கக்கூடாது. கல் உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது மகாலட்சுமி இருக்கா. ஸோ காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையில் 7 to 8:45 இந்த பொருளை கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. ரைட் நேயர்களே, ஆடி 18ஆம் பெருக்கு அன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல இருந்த சந்திரன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில வேலைகள் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். எதிர்பார செய்து வரும். இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம்லாம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலுவை பணங்களாம் வரும். உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அரியஸ் பணம், நிலுவை பணம், டிஏ பணம்லாம் அடுத்தடுத்து வருகின்ற நாளுக்கு அச்சாரம் போடுறதுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அடுத்து வந்து பெண்கள் தாலி பெருக்கு பண்ணலாம். தாலியை மாற்றுறதுக்கு நல்ல உகந்த நாள் ஆடி 18ஆம் பெருக்கு. காலையில் 7:45 to 8:45 ஞாயிற்றுக்கிழமை. அதை பண்ணிடுங்க. வீட்டில் வந்து நான்வெஜ் புழங்காதீங்க. சில பேர் ஆடி அன்றைக்கி கறியெல்லாம் எடுப்பாங்க. அது வந்து அவங்களோட குளங்கோத்திரத்தை பொறுத்து அது சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தான். அதை வந்து உள்ளே வரமாட்டேன். அது உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகாதீங்க. பூஜை புனஸ்காரம்லாம் முடிச்சுட்டு மதிய நேரம் நான்வெஜ் சாப்பிடுங்க. அப்படியே ரெஸ்ட் எடுத்துருங்க. சரியா? என்றைக்குமே நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகாதீங்க. பூஜை புனஸ்காரம் முடிச்சுட்டு வேணால் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம்.
சரியா? ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டு அன்றைக்கி கோயிலுக்கு போகக்கூடாது. மறுநாள் காலையில் குளிச்சுட்டு தான் போகணும். இது என்றைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட் நேர்களே, ஆடி 18ஆம் பேருக்கு நல்ல பெருக்காக இருக்கட்டும். துலாம் ராசிக்கு அந்த அன்னை ஆதிபராசக்தி உங்கள் வீட்டில் வந்து குடியேறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. அடுத்து வந்து முக்கியமான அமைப்பு என்னைக்கு சார் அப்படின்னம்னா 8ஆம் தேதி 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல சந்திரன் போகிறாரு. 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2 இடமே நல்ல இடம் தான். ஸோ உங்களுக்கு 2 நாள் சொல்கிறேன். ஆகஸ்ட் 8 இல்லைனா ஆகஸ்ட் 11 இரவு 8 to 9. சரியா? ஆகஸ்ட் 11ஆம் தேதி என்றைக்கு சார் வருது? 8ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை வருது. 11ஆம் தேதி திங்கக்கிழமை வருது. அருமையான அமைப்பு தான். வெள்ளிக்கிழமை சுக்கிர வர, திங்கக்கிழமை சந்திர வர. இப்போ தான் சொன்னேன், சுக்கிரனும் சந்திரனை பற்றி சொன்னேன். நீங்கள் வந்து ஆடி பெருக்கணிக்கு குளிச்சிங்கன்னா அந்த சுக்கிரனோட அணுக்கிறவும் சந்திரோட அணுக்கிறவும் வரும்னு சொன்னேன். கரெக்டாக மேட்ச் ஆகாது. இது உண்மைங்க. என்றைக்குமே நம்ம ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பிரயாணம் பண்ணணும்னா நல்லதை சந்திப்போம். அதுபோல் தான் நான் ஒரு ஃப்ளோவில் பேசுவேன். ஆனால் நான் சொல்கிற டேட்டு கரெக்டாக அந்த டேட்டில் போய் முடியும். ஆடி அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி, ஆடி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 11 ஆடி மாதம் 26ஆம் தேதி திங்கக்கிழமை. கரெக்டாக வந்துட்டாங்களா? திங்கள்னா சந்திரன், வெள்ளினா சுக்கிரன். இரவு 8 to 9 சந்திர வர சுக்கிர வர 2 நாள் உங்களுக்கு. ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 11 வீட்டில் அன்னை பூஜை பண்ணிடுங்க. அம்மன் படத்தை வச்சு கும்பிட்டுருங்க. ஆதிபராசக்தி படம் அல்லது தேவி கருமாரியம்மன் படத்தை வச்சு கும்பிட்டு அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சந்தனம் முடிங்க. மஞ்சள் சந்தனம் பன்னீரை தொளித்து அதில் சந்தனம் முடித்து குங்குமம் வைங்க. சக்தி விநாயகர் வந்துடுவார். அடுத்து வந்து நாமத்தை சொல்லுங்கள். சரஸ்வதி வந்துடுவா. சரஸ்வதிங்கிறது எங்கேயுமே இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்கிறா. நம்ம பேச்சில் தான் இருக்கா. நம்ம எந்த அளவுக்கு இறை நாமத்தை சொல்கிறோமோ, இறைவனை நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு சரஸ்வதி நம்ம மனதிலையும் நம்ம நாவிலையும் இருக்கிறா. அதனால் அன்னை ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள். ஓம் மேலுமுத்தூர் ஆதிபராசக்தி அன்னையை போற்றி, தேவஸ்ரீ கருமாரியம்மனை போற்றி, சந்தனமாரியம்மனை போற்றி, முத்துமாரியம்மனை போற்றி, இருக்கங்குடி மாரியம்மனை போற்றி, வாழவந்த மாரியம்மனை போற்றி, சமயபுரத்து மாரியம்மனை போற்றி, வெயிலுந்தம்மனை போற்றி, வண்டியூர் தப்பக்குளத்து மாரியம்மனை போற்றி, பச்சைமடத்து மாரியம்மனை போற்றி, செல்லத்தம்மனை போற்றி, கண்ணுடைய நாயக் கண்ணத்தால் அன்னையை போற்றி, உஜ்ஜினி மகாலையை போற்றி, கல்கத்தா காளையை போற்றி, நாககாலம்மனை போற்றி, வண்டி மகாலையை போற்றி, வீரபத்திர காளியம்மனை போற்றி, காளி கற்பாம்பாளையை போற்றி, மடப்புறத்து காளியின் அன்னையே போற்றி, சிவதுர்க்கையை போற்றி, விஷ்ணு துர்க்கையை போற்றி, துர்கா பரமசிதாயே போற்றி, கிரியாசக்தியை போற்றி, இச்சாசக்தியை போற்றி, நாகசக்தியை போற்றி, மாயாசக்தியை போற்றி, அன்னை ஆதிபராசக்தி அன்னையே போற்றி, அனைத்து சக்தி பீடத்துக்கும் தலைமை இருக்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னையே போற்றி. சரியா? இப்படி சொல்லி முடிங்க. எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இதை காட்டில் கூடுதலாக தெரியும். தாய்மொழியிலே சொல்லுங்கள். சக்தி கவசம் படிங்க. காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். சில மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் விருப்பம் இருந்தால் போய் சமஸ்கிருதத்தில் படிங்க. ஏன்னா நம்ம சொல்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் புரியணும். அர்த்தம் புரியாமல் நம்ம வந்து மந்திரத்தை சொல்லக்கூடாது. கோயிலில் அர்ச்சகர் சொல்லுவார், குருக்கள் சொல்லுவார்னா அவருக்கு அது புரியும் சொல்லுவார். அவர் மலன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம சொல்கிற மந்திரம் நமக்கு புரியணும். நம்ம சொல்கிற மந்திரத்தை நம்ம வாய் சொல்லி நம்ம காது கேட்கணும். சரியா? தேவி கருமாரியம்மனே போற்றி அப்படின்னா நம்ம வாய் சொல்லுது, நம்ம காது கேட்குது. நீங்கள் இந்த யூடியூப்பில் இந்நேரம் அந்த வீடியோ கேட்குறவங்க கொடுத்து வைத்தவர்கள். 17 நிமிஷம் ஆகிப்போச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. உங்கள் பொறுப்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். அனைவரும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அன்னையே போற்றி, சக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, கருமாரியம்மனே போற்றி, சந்தனமாரியே போற்றி. உங்கள் ஊரில் உள்ள மாரியம்மன் பேரை சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் இருக்கும், துடியான அம்மன் இருப்பா. உங்களை காக்கிற தெய்வம் இருக்கும். அந்த அம்மன் பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நல்ல விதமாக பயன்படுத்தி பார்க்கப்படுகிறது. எப்பயுமே இறைநாமத்தை சொல்லணும், இல்லைன்னா இறைநாமத்தை எழுதணும். அதனால தான் ஸ்ரீராமஜி எழுதுங்கப்பாங்க அப்படிம்பாங்க அந்த காலத்துலலாம். நீங்கள் வந்து தெய்வத்தை நாமத்தை எழுதுங்க. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் இறைநாமத்தை சொல்லணும். ஒரு தடவைனாச்சும் பிள்ளையார் சொல்லி போட்டு பழகணும். அட்லீஸ்ட் பிள்ளையார் சொல்லினாச்சும் நோட்டை போடணும். ஓம் விக்னேஸ்வர நமக அப்படின்னு நினச்சிட்டு போடணும். நம்ம நாவும் நம்ம கையும் அதுக்கு தான் இருக்குது. படிப்பு சொல்லுக்கும் செயலுக்கும் தான் இருக்குது. சொல்லுங்கிறது வாய், செயலுங்கிறது கை. எந்த ஒரு காரியத்தையும் கையால் தான் செய்ய முடியும். சரியா? கை இல்லாட்டி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. கொடுக்குறதுக்கும் வாங்குறதுக்கு கை வேணும். சரியா நேர்களே? அதுபோல் நம்மளை அடையாளப்படுத்துறதுக்கு பேச்சு வேணும். பேச்சு இருந்தால் தான் அடையாளப்படுத்த முடியும். அம்மான்னு சொன்னால் தானே அம்மா நம்மளை தேடி வருவா. அம்மாவை கூப்பிடுங்க, சக்தியை கூப்பிடுங்க, ஆதிபராசக்தியை கூப்பிடுங்க, மேல்மருவத்தூர் அன்னையை கூப்பிடுங்க. சரியா? நிறைய எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் அதை வந்து செம்மைப்படுத்தி சீர்படுத்தினோம்னா எல்லா அதிர்ஷ்டமும் நம்மக்கிட்ட வரும். சரியா நேர்களே? இப்போ வருதோ இல்லையோ கொஞ்சம் நாள் கழிச்சுனாச்சும் வரும். கஷ்டம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லோரும் கஷ்டப்படுறாங்களா? இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா? அதுவும் இல்லை. சில பேருக்கு விதிப்படி சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. பட் நம்ம நல்லா இருக்கணும்னா சில பூஜை புனஸ்காரத்தை பண்ணணும். ஸோ உங்களுக்கு 2 நாள் சொல்லியிருக்கேன் நேர்களே. ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 11 இரவு 8 to 9 சக்தி வழிபாடு பண்ணிடுங்க. நைவேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வைங்க. இல்லைனா பாலை சூட வச்சு நாட்டு சக்கரை போடுங்க. செந்தாமூர் பூ வச்சு அம்மா வழிபடுங்க. செந்தாமூர் பூவை சக்தி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. மகாலட்சுமி வந்துட்டு அதில் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். நான் சொன்ன மந்திரம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள். எதுவுமே தெரியலன்னா ஓம் ஆதிபராசக்தியே போட்டின்னு சொல்லிட்டு ஒரு 21 தடவை இல்லைன்னா 51 தடவை குங்குமத்தை எடுத்து போடுங்க. அது வந்து ரிஷப முத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரைப்படி தான் குங்குமத்தை எடுக்கணும். ஆண் பூஜை பெண்ணாலும் சரி, பெண் பூஜை பெண்ணாலும் சரி. அதேமாதிரி பூஜை பண்ணும்போது பெண்கள் சிவப்பு ஆடை தான் அணியணும். சிவப்பு சேலை கட்டணும்.
ஆண்கள் வந்து வேட்டி கட்டினாலுமே சிவப்பு துண்டு கட்டிக்கணும். சார் அப்படி இல்லை சார் எங்கள் வீட்டில் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. குங்குமம் போதும். குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு பூஜை ஆரம்பிங்க. ரிஷப முத்திரை அப்படின்னா நம்ம நடுவரல், ஆள்காட்டி வரல், கட்டை வரல், நடுவரல், ஆள்காட்டி வரல், கட்டை வரல், இந்த 3 வரலையும் அப்படி ஒட்டி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு முகம் மாதிரி இருக்கும். சரியா? ஒரு முகம் மாதிரி இருக்கும். அதான் ரிஷப முத்திரை. அந்த ரிஷப முத்திரை அப்படி தான் குங்குமத்தை எடுக்கணும். அந்த 3 வரல் சேர்ந்து குங்குமத்தை எடுத்து அன்னையே போற்றி, தாயே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, அகிலாண்ட ஈஸ்வரியே போற்றி, பிரம்மாண்ட நாகியே போற்றி அப்படின்னு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். சரியா? அந்த குங்குமத்தை எடுத்து அந்த செந்தாமரை பூவில் போடுங்க. அந்த பூவில் அந்த குங்குமம் இருக்கும். பூஜையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த குங்குமத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்லேயோ இல்லைனா ஒரு குங்குமச்சிமிலையோ எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் இருக்கும். அதை டெய்லி நீங்கள் நெத்தியில் பூசிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய அருட்சக்தி. நம்ம வீட்டில் பூஜை பண்ணி நம்மளே மந்திரம் சொல்லி நம்மளே ஒரு பொருளை எடுத்து நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம். அதை காட்டிலும் சக்தி எதுவுமே இல்லை. வீட்டில் அப்படியே இருக்கும், அது நிற்கும். நீங்கள் கோயிலுக்கு போய் வாங்கிட்டு வர பிரசாதம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களா பார்த்தீங்களா, தனி ஒரு மனிதனாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும். உங்கள் கர்ம வினைகள்லாம் மாறும், கர்ம பலன்கள்லாம் தீரும், நல்லது நடக்கும். ஏன்னா உங்கள் வாயால் வருது, உங்கள் மடி மனசிலிருந்து உங்கள் மனசு வழியாக வருது. நீங்களே சொல்லி நீங்களே எடுக்கிறீங்க. நமக்கு நாமே சரியா நம்மளே சமையல் பண்ணி நம்மளே சாப்பிட்ற மாதிரி நீங்களே பூஜை பண்ணி நீங்களே இந்த பிரசாதத்தை எடுத்து தினமும் நெத்தியில் வச்சுக்கிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். குங்குமத்தை ஆணும் வைக்கலாம், பெண்ணும் வைக்கலாம், யாரும் வைக்கலாம். கணவனை இழந்த பெண்கள் வைக்கக்கூடாது, மற்றவர்கள் யாரும் வைக்கலாம். ரைட் நேயர்களே, பலன்கள் எப்படி சார் இருக்குது? சரி, இவ்வளோ நேரம் பூஜை புனஸ்காரம் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு சின்ன பூஜை இருக்குது, அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பலனை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். இந்த அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் இந்த பூஜை புனஸ்காரத்தெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சார் பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த பூஜை பலன்கள், பூஜை செய்த புண்ணிய பலன்கள் எப்படின்னா புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும், சமமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. சொசைட்டி லைஃப், சமுதாய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, தனிப்பட்ட வெகுஜன மக்களோட தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும். மக்கள் மக்களை நல்ல ஒரு பதிப்பு மரியாதை இருக்கும். கட்சியில் உங்கள் பேர் நல்லபடியாக பாவிக்கப்படும். உங்கள் மனசில் இருக்கிற யோசனை, ஒவ்வொருத்தருக்கும் மனசில் சில விஷயங்கள் இருக்கும். அதை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நேரங்காலம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்லலாமா, இந்த விஷயத்தை அம்மாட்ட சொல்லலாமா, இல்லை இந்த விஷயத்தை கணவன்கிட்ட சொல்லலாமான்னு யோசனை பண்ணிருப்பீங்க. அதுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. அதனால் உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு யோகமான காலமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமான வேலையில் கவனம் செலுத்துவீங்க. சரியா? அது நல்ல பின்னாடி வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸசைஸை கொடுக்கும். நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கள். சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. நடப்பழக்கம் போங்க, ஜிம்முக்கு போங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சி பண்ணுங்கள். உடல் நல்லாயிருக்கும். சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. இரவு நேரம் அந்த பரோட்டா, பர்கரு, ஹோட்டல் ஐட்டத்தெல்லாம் சாப்பிடாதீங்க. வீட்டில் செஞ்ச சாப்பாடு சாப்பிடுங்க. அப்படியே ஹோட்டல் சாப்பாடு இருந்தால் நல்ல ஹோட்டலில் சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. தியானம், யோகா பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். பொருளாதார நிலை இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள். சரியா? கையில் காசு போனால் நல்லபடியாக புழங்கும். அடுத்து நேர்களே, யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். கன்னிப்பெண் தெய்வம்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியம்தான். கன்னிப்பெண் இப்போ கன்னிப்பெண்ணை எப்படி சார் அப்படின்னா, ஜனன ஜாதகத்திலே சுக்கிரன் சந்திரன் வளர்த்தவர்களுக்கு கன்னிப்பெண் யோகம் இருக்கும். கன்னிப்பெண் அப்படின்னா குடும்பத்தில் அந்த அமைப்பு இருக்கும். சில குடும்பத்தில் சில கன்னிப்பெண்கள் கொஞ்சம் வயசுலேயே இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட ஆசைகள் நிராசைகளாக இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது, இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, பெரியவங்க கிட்ட சொல்லுவாங்க. அது இந்த தலைமுறை இல்லைனா போன தலைமுறையில் கூட இருக்கலாம், 2 தலைமுறைக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணை இறந்துருப்பா. அந்த பொண்ணை அவங்க தெய்வமாக நினச்சி கும்பிட்டுருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வருஷம் பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க. அப்படி அந்த கன்னிப்பெண் தெய்வம் கொண்டாடுறதுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. துலாம் ராசியில் எல்லாருக்கும் இருக்குமான்னு சார்னா இல்லை, சில பேர் குடும்பத்தில் இருக்கும். கன்னிப்பெண் இருக்குது அப்படிம்பாங்க. நம்ம வீட்டில் வர குடுகுடுப்பக்காரன் கூட சொல்லுவான், வீட்டில் ஒரு பெண் தெய்வம் இருக்கா, கன்னி இருக்கா, அந்த கன்னி உங்களை காப்பாற்றுவா அப்படின்பா. குடுகுடுப்புக்காரனுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு சில சக்தி இருக்கிறதுனால அவர் கண்டுபிடிச்சிருவார் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையான்னு. வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா எப்படி சார் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு சில வழிகள் இருக்குது. வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்னா வீட்டில் நறுமணம் இருக்கும். வீட்டில் எப்போயுமே விபூதி குங்குமத்துக்கு பஞ்சம் இருக்காது. வீட்டில் தண்ணி பிரச்சனை இருக்காது. தண்ணி குழாயில் தண்ணி ஒழுகாது. வீட்டில் எப்போயுமே அரிசி இருக்கும். சாப்பாடு வீணாக போகாது. வீட்டில் நைட்டில் கிச்சனில் சமையல் பாத்திரங்கள் சுத்தமாக இருக்கும். அழுக்கு பாத்திரத்தை போடக்கூடாது, கழுவி வச்சிடணும். இப்படி சில சமைக்கைகள்லாம் இருந்துச்சுன்னா வீட்டில் தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் வீட்டை சுற்றி வண்ணத்து பூச்சிகள் வட்டமிடும். பறவைகள், கிளி, மைனா, காகம், இந்த பறவைகளோட சத்தம் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி பசுமாடு நிற்கும். அதுபோல் வீட்டில் குத்து விளக்கு நேராக சீராக எரியும். வீட்டில் ஒரு தெய்வீக மனம் இருக்கும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்காது. நோய் நொடி அண்டாது. வீட்டில் ஏதாவது சுத்தமாக இருப்பீங்க. ஆரோக்கிய சீர்கேடு இருக்காது. அனைவரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பீங்க. சரியா? நாள் ஒரு மேனி பொழுது ஒன்றுமா, நாட்கள் பொழுதும் போகும். நல்ல விதமாக இருக்கும். படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, சிறப்பாக இருக்கும். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வண்டி ஓடும். அப்படி இருந்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அது எந்த தெய்வமோ, கன்னி தெய்வமோ, குல தெய்வமோ, ஏதோ தெய்வசக்தி வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். சார் தெய்வசக்தி இல்லை சார்,
அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கிறான்னா, வீட்டில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும், பெண்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க, பெண்கள் ஒழுங்காக தலை செய்ய மாட்டாங்க, தலையை விரித்து போட்டிருப்பாங்க, ஒரு ஈவனாக இருக்க மாட்டாங்க. சரியா? பெண் என்கிறவள் வந்து காலையிலே குளிச்சுடணும். அவள் சாப்பிட்றாளோ சமையல் பண்ணுறாளோ அதெல்லாம் அடுத்து. பெண் என்கிற பெண்மணி ஒரு தாய் என்ன பண்ணணும்னா காலையில் குளிச்சுடணும். சரியா? ஒரு 7 மணிக்குள்ளே குளிச்சுடணும். குளிச்சுட்டு தான் கடமையை செய்யணும், குளிச்சுட்டு தான் சமையல் ஆரம்பிக்கணும். சரியா? காலையில் எந்த பெண் காலையில் குளிக்கிறாங்களோ அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக தெய்வம் இருக்கும். குறிப்பாக பெண் தெய்வம் இருக்கும், கன்னி தெய்வம் இருக்கும். பெண்கள் தான் வந்து இந்த குடும்பத்துக்கு முக்கியமானவர்கள். ஒரு பெண் குடும்பத்தில் நல்லா இருந்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த தெரு நல்லாயிருக்கும், அந்த தெரு நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஊர் நல்லாயிருக்கும், அந்த ஊர் நல்லா இருந்துச்சுன்னா நாடு நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கி. குடும்பம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பெண்களுக்கு இருந்து ஆரம்பிக்குது. அதை தான் பெண்ணை சக்தின்னு இருக்கிறான், பெண்ணைத்தான் சக்தின்னு இருக்கிறான். சக்தி இல்லாதவன் என்ன சொல்லியிருக்கிறான்? சோம்பேறிங்கிறான். அவன் சக்தி இல்லாதவன்ப்பா, தெம்பு இல்லாதவன் அப்படிங்கிறான். ஸோ சக்தினா என்ன? பெண்ணு தான். ஸோ அந்த சக்தி, அந்த அம்மனோட சக்தி வேணும்னா பெண்கள் நல்லபடியாக இருக்கணும், பெண்கள் வீட்டில் சீராக நேராக இருக்கணும், தலை விரிச்சு போட்டுருக்கூடாது, 6 மணிக்கு மேலே பேணு பார்க்கக்கூடாது, வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, புருஷனை மதிக்கணும். கணவனே கண்கட்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அவன் குடிகாரனாக இருக்கிறான், அடிக்கிறான், துவைக்கிறான், என்னவும் செஞ்சுட்டு போகிறான், இருந்தாலும் அவனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து புருஷனாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெண் தெய்வம் உங்களுக்கு துணை புரியும், உங்கள் கூட இருக்கும். அதுபோக வீட்டில் சில பேரை அரிசி இல்லை சார், பருப்பு இல்லை சார்ன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் எப்போயுமே அரிசி தீர சமையல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அரிசி இருக்கணும். வீட்டில் வந்து அரிசி பற்றாக்குறை இருக்கக்கூடாது, ஏன்னா அரிசிங்கிறது சந்திரன். அதுபோக வீட்டில் வந்து அஞ்சரை பெட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மிளகு, கடுகு, சீரகம், உப்பு, புளி, இதெல்லாம் வந்து அஞ்சரை பெட்டிம்பாங்க. இந்த பொருட்களும் தீர்ந்து போகக்கூடாது, இது தீராமல் வீட்டில் வச்சுக்கணும். அப்படி தீர மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கணும். மற்ற பொருட்களை வாங்குறீங்களோ இல்லையோ அந்த அஞ்சரை பெட்டி சாமான்களை தீராமல் வச்சுக்கணும். ஏன்னா அஞ்சரை பெட்டியில் தான் வந்து மகாலட்சுமி இருக்கிறாள். ஸோ அரிசியிலும் சரி அஞ்சரை பெட்டியிலும் சரி மகாலட்சுமியும் சுக்கிரனும் இருக்கிறதுனால துலாம் ராசி தாய்மார்கள் இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து தீர விடக்கூடாது, வாங்கி வச்சுக்கணும், முன்னாடியே வச்சுக்கணும். மிளகு, சீரகம் வீட்டில் வந்து பஞ்சமே வரக்கூடாது. மிளகிலும் சீரகத்திலும் அன்னை மகாலட்சுமி இருக்கிறாள். சரியா? சீரகம் வந்து ரொம்ப முக்கியமானது. சீரகம் அது என்ன செய்யும்னா உடம்புக்குள்ளே உள்ளது இன்னர் ஆர்கான்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சீர்படுத்தும். அதை தான் சீரகம் அப்படிங்காங்க. சீர்னா என்னென்னா நேர்படுத்துறது அர்த்தம். சீராக இருக்குது, நேராக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, நேர்வழியில் இருக்குது. அகம்னா உள்ளது. சீரகத்தை சாப்பாட்டில் சேர்த்துட்டு வச்சுக்கோங்களேன், வயிற்று பிரச்சனையே இருக்காது, உள்ளே வந்து வயிறு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் வாரத்துக்கு 2 நாள் ரசம் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரசத்தில் வந்து சீரகம், மிளகு, வெள்ளைப்பூண்டுலாம் இருக்கும். பூண்டு இருக்கிற இடத்துல பேய் பிசாசு இருக்காது. வீட்டில் வந்து வெள்ளைப்பூண்டு தீர்ந்து போகக்கூடாது. வெள்ளைப்பூண்டு இருந்தாலே வந்து அங்கே வந்து துர்சக்திகள் இருக்காது, துஷ்ட திசைகள் இருக்காது. வெள்ளைப்பூடு இருக்கிற வீட்டில் வந்து துஷ்ட திசைகள் இருக்காது, ஓடிடும், வீட்டை விட்டு ஓடிப்போம். ஸோ அதனால தான் நான் அஞ்சரை பெட்டியை வந்து கரெக்டாக வைங்கன்னு சொல்கிறேன். அஞ்சரை பெட்டியில் அனைத்து சக்திகளும் இருக்குது, அனைத்து அம்சங்களும் இருக்குது. ரைட் சார், இதெல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு வேணால் தனியாக நான் போடுறேன், ஒரு வீடியோ போடுறேன். வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா, அது எப்படி இருக்குது, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து துலாம் ராசிக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் சொல்ல வந்து கன்னிப்பெண் பூஜை வந்து ஆடி மாதம் தான் பண்ணணும். குறிப்பாக ஆடி ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். தமிழ் வருடங்களில் வந்து ஆடி மாதம் அல்லது தை மாதம், இந்த 2 மாதத்தில் கன்னி பெண் பூஜை வீட்டில் பண்ணலாம். தை மாதம் வந்து தை 2ஆம் நாள் பண்ணணும், அது மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பண்ணணும். ஆடி மாதம் வந்து ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பண்ணணும். ஆடி மாதத்தில் இப்படி ஒரு 4-5 ஞாயிற்றுக்கிழமை வரும், 5 ஞாயிற்றுக்கிழமைனாச்சும் வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வீட்டில் வந்து கன்னிப்பெண் பூஜை பண்ணணும். அந்த வீட்டில் ஏதாச்சும் கன்னிப்பெண் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு தோஷம் இருக்கும், அந்த கன்னிப்பெண்ணுடைய அந்த ஏக்கம் இருக்கும். அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் அதை பூஜை பண்ணிட்டீங்கன்னா குடும்பம் நல்லபடியாக இருக்கும். எப்படி சார் பூஜை பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் வாடகை வீடோ சொந்த வீடோ தென்மேற்கு பகுதி கன்னிமூலையில் வந்து என்ன பண்ணணும்னா, கன்னிமூலையில் செவர் இருக்கும் 2 பக்கம், ஒரு பக்கம் தெற்கு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் தெற்கு பக்கம் செவர், ஒரு பக்கம் மேற்கு பக்கம் செவர். அந்த செவர் 2 சேர்கிற இடத்துல மேற்கு பக்கம் செவத்தில் என்ன பண்ணணும்னா, தரையிலேருந்து ஒரு அடி தூக்கி சந்தனத்தில் வந்து அப்படியே முழுகணும். சந்தனம் அல்லது மஞ்சளில் வந்து ஒரு தட்டு சைஸுக்கு ரவுண்டாக அப்படி மஞ்சளில் வந்து வட்டம் போடணும். அது காஞ்ச பின்னாடி குங்குமத்தால் 3 கோடு போடணும். நம்ம நெத்தியில் பட்டை போடுறோம்ல, அது மாதிரி 3 கோடு போடணும். சில வீட்டில் இருக்கும் பெயிண்ட்லேயே பண்ணி வச்சுருப்பாங்க, குத்துவிளக்கு பின்னாடி இருக்கும் மஞ்சளை ரவுண்டாக பண்ணிவிட்டு அதில் 3 கோடு இருக்கும். அப்படி என்னென்னா அந்த வீட்டில் கன்னிப்பெண் வச்சு கும்பிட்றாங்கன்னு அர்த்தம். கன்னிப்பெண்ணோடைய அம்சம் இருக்குது. அந்த கன்னிப்பெண் வந்து அம்மன் சக்தியாக அந்த வீட்டில் இருக்கிறா. அவள் ஒரு தெய்வமாக அம்மன் சக்தியாக வீட்டில் இருக்கிறா, பெண் தெய்வமாக இருக்கிறா. ஸோ அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆடி ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு சார் வருது? 3ஆம் தேதி. அடுத்து வந்து 10ஆம் தேதி வருது, கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதி. 2 நாளில் ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் செஞ்சால் போதும். பண ஓலைப்பட்டி வாங்கிட்டு வாங்க, அதில் வந்து சேலை சட்டை வைங்க. அந்த கன்னிப்பெண்ணுக்கு பிடிச்ச சேலை சட்டை, பெண்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள். கன்னிப்பெண் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவா? வளையல், ஜிமிக்கி, தோடு, மூக்குத்தி, பவுடரு, கண்ணிமை, இப்படி அந்த பொருட்கள்லாம் அதில் வைங்க. உங்கள் சௌகரியம் தான் கூட வாங்கி வைக்கலாம். வளையல் எல்லாம் வாங்கி வைக்கலாம். வளையல் கண்டிப்பாக வாங்கி வைக்கணும். வளையல், பூ வைக்கணும். கன்னிப்பெண் பயன்படுத்துகிற பொருட்கள் அனைத்தையும் வைக்கணும்.
சரியா? வச்சுட்டு பூஜை பண்ணணும். நைவேத்தியத்துக்கு வந்து அதிரேசம் அல்லது பணியாரம் வைக்கலாம், இல்லைன்னா கடையில் லட்டு வாங்கி வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:45 8:45 இந்த பூஜை பண்ணணும். பக்தி காட்டணும், கற்பூரம் காட்டணும், சாம்பிராணி காட்டணும். அந்த கன்னி பெண்ணை மனசார நினைக்கணும். ஃபோட்டோ வைக்கலாமா சாரும்? ஃபோட்டோ வைக்கலாம். யாருடைய ஃபோட்டோ வைக்கணும்னா கன்னிமார்கள் ஃபோட்டோ வைக்கலாம், சப்த கன்னிகள் ஃபோட்டோ வைக்கலாம், கன்னி அம்மன் ஃபோட்டோ வைக்கலாம், பாலசுந்தரி ஃபோட்டோ வைக்கலாம். பால திரிபுர சுந்தரின்னு ஒரு அம்மன் இருக்கும். அந்த படத்தை வேணால் நான் இந்த வீடியோவில் அனுப்புகிறேன். கன்னிப்பெண் படத்தை அனுப்புகிறேன். அந்த படத்தை கூட வைக்கலாம் நீங்கள். சரியா? அந்த படத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். இல்லைன்னா அந்த சந்தனம் குங்குமம் வச்சு இது இருக்குது பார்த்தீங்களா, சிம்பல் செவத்தில், அதையும் நீங்கள் தெய்வமாக நினச்சி கும்பிடலாம். அது ஒரு சின்னம், முத்திரை. சரியா? அந்த சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிட்றது ஒரு முத்திரை. நம்ம நெத்தியில் இப்படி ஊதி பூசினோம்னா அது முத்திரை தான். குங்குமம் வச்சோம்னா அது ஒரு முத்திரை தான். அது போது வழிபாடு பண்ணுங்கள். அந்த கன்னி பெண்ணை நினச்சி கும்பிடுங்க. அம்மா தாயே, எங்கள் குடும்பத்தில் இருந்தவளே, உன் ரத்த உருவெல்லாம் இப்போ சங்கடப்பட்டுருக்குறோம், எங்களுக்கு சங்கடத்தை தீரு, நல்வழிப்படுத்து, குடும்ப பிரச்சனை தீரு, எல்லாத்தையும் காப்பாற்று, எங்கள் கூட இரு, எங்கள் குறையெல்லாம் தீரு அப்படின்னு மனம் உருகி ஊன் உருகி உள்ள முருகி எல்லாரும் கும்பிடணும். வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கும்பிட்டு ஒரு மனதாக கும்பிட்டிங்கன்னா அந்த கன்னி பெண்ணோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படும். அந்த ஓலைப்பட்டி என்ன பண்ணணும்னா மற்ற பொருள்லாம் எடுத்துடணும். சேலை சட்டை துணியெல்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குடும்பத்தில் இருக்கிறதான் யூஸ் பண்ணணும். ரத்த உறவு தான் யூஸ் பண்ணணும். அந்த குங்குமம் வளையல் அந்த இது மைய எல்லாத்தையுமே சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம், சிறுமிகளுக்கு கொடுக்கலாம். பெண் பிள்ளைகள் 9 வயசுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை வாங்கிட்டு போயிருங்க. பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனால் சேலையும் சட்டத்துணியும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களை தான் யூஸ் பண்ணணும். ரத்த உறவுகளை தான் யூஸ் பண்ணணும். ரைட்டு. அந்த பண ஓலைப்பட்டி என்ன பண்ணிங்கன்னா உள்ள மஞ்சள் கிடக்கிறோம். மஞ்சள் போடணும். முக்கியமாக மஞ்சளோ விரலி மஞ்சளோ மஞ்சள் கிழங்கோ போட்டு தான் பூஜை பண்ணணும். நீங்கள் அந்த பெட்டியில் வந்து மஞ்சளை போட்டணும். மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சளை போட்டு பெட்டியை தூக்கி மேலே வச்சிடணும். அடுத்த வருஷம் பூஜைக்காக வச்சிடணும். நீங்கள் அடுத்த வருஷம் ஆடி மாதம் எடுக்கும்போது அந்த மஞ்சள் கெட்டு போகாமல் இருக்கும். சில மஞ்சள் முளை தள்ளி இருக்கும், மஞ்சள் கிழங்கு முளை தள்ளி இருக்கும். இல்லைனா மஞ்சள் அப்படியே நல்லா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கன்னி பெண்ணு உங்கள் வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறா, உங்கள் குடும்பத்தில் சக்தியாக வாழ்கிறா, அம்மனாக வாழ்கிறா அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கலாம். அது வந்து உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். குடும்பத்தை தளத்தோக்க வைக்கும். குடும்பத்தை வந்து விருத்தியாக இருக்கும். சரியா? குடும்பத்துக்கு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு ஒரு அச்சாரமாக இருக்கும். இந்த பூஜையை பண்ணலாம். அதுக்கு ஆடி மாதம் தான் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஆடி ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களோட பலன்கள் சொல்லியிருக்கிறேன், வழிபாடு சொல்லியிருக்கிறேன், சில செயல்பாடுகள் சொல்லியிருக்கிறேன். நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க அது தெளிவாக செய்யுங்க. சரியா? இன்னும் சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு தெளிவாக செஞ்சீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நான் அந்த 4 தேதி சொல்லியிருக்கிறேன், அந்த நட்சத்திரம் நேரங்காலம்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த நேரங்காலத்துக்கு செய்யுங்க. இதுக்கெல்லாம் நிறைய செலவுலாம் வராது. சரியா? 100 கணக்கில் செலவாகும். ஒரு 200 300 செலவாகும். அந்த பண ஓலைப்பட்டி வாங்குறது தான் உங்கள் செலவு. அதுபோல் சேலை சட்டை எடுக்கணும், சில பொருட்கள் வாங்கணும். சரியா? அதெல்லாம் ஃபேன்சி ஸ்டோரில் போனால் மொத்தமாக கொடுத்துருவானுங்க. ஒரு 500 செலவாகும். அவ்வளோதான். ஒரு 200 சேலை, ஒரு 50 சட்டை துணி, மற்ற ஒரு 200 300 அந்த பொருட்களை வாங்கிட்டு வீட்டில் ஒரு பூஜை பண்ணுங்கள். சரியா? பண ஓலைப்பட்டி மார்க்கெட்டில் இருக்கும், பஜாரில் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து விரும்பி செஞ்சீங்கன்னா, வேண்டி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் கஷ்ட நஷ்டம் தெரியும். உங்களுக்கு என்ன ஜாதக தோஷம் இருந்தாலும் சரி, வேறு தோஷங்கள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் தீரும். இது ஒரு வழிபாடு. அதுக்கு உண்டான மாதம் ஆடி மாதம், ஆடி ஞாயிற்றுக்கிழமை. தவற விட்டுறாதீங்க. அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க, அந்த நினப்பில் இருக்கிறவங்க அதை செய்யுங்க. எல்லாரும் செய்யணுமானா நான் சொல்ல மாட்டேன். உங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அப்படி ஒரு செய்தி இருக்குன்னா நீங்கள் செய்யலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே. அப்படி இல்லாதவங்க வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? வீட்டில் சக்தி எப்பயும் போல் கும்பிடுங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதியோ ஆகஸ்ட் 11ஆம் தேதியோ செய்யுங்க. வாழ்த்துக்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏன்னா சில பேருக்கு டேட்டில் குழப்பமாகும். அதனால் டேட்டை கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் ஆடி பெருக்கு வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி. வீட்டில் அம்மன் பூஜை பண்ணுறது வந்து ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 11 இரவு 8 to 9 அம்மன் பூஜை பண்ணுறது, அதாவது சக்தி பூஜை பண்ணுறது. இந்த கன்னிப்பூன் பூஜை பண்ணுறது வந்து ஞாயிற்றுக்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமை. அப்படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கணிக்கும் பண்ணலாம். இல்லைனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதி பண்ணலாம். வாழ்த்துக்கள் நேரில் எல்லாம் இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.